மனிதர்கள் அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த இடத்திலே இருந்து ஒவ்வொரு பிரிவினராக பிரிந்து செல்வார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்கிறான், மனிதர்கள் ஒவ்வொரு பிரிவினராக பிரிந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த நாள், நல்லவர்கள் ஒரு பக்கமும் தீயவர்கள் ஒரு பக்கமும் செல்வார்கள். ஒவ்வொருவரும் அவருடைய இருப்பிடத்தை நோக்கி அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்கிறார், நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை, முத்தகீன்களை, தக்வா உள்ளவர்களை அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமாக நாம் வாகனத்திலே அழைத்து செல்வோம், ஒன்று திரட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வை நோக்கி கண்ணியமான முறையிலே அவர்கள் வாகனத்திலே அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது நல்லவர்களை பற்றி. அதே போல கெட்டவர்களுடைய நிலைமை என்ன? வனசூகுல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விர்தா, நாம் பாவிகளை நரகை நோக்கி அழைத்து செல்வோம். நல்லவர்களை அல்லாஹ்வை நோக்கி அழைத்து செல்வோம், பாவிகளை நரகை நோக்கி அழைத்து செல்வோம். நல்லவர்களை நாம் கண்ணியமாக வாகனத்திலே அழைத்து செல்வோம், இவர்களை நாம் அவருடைய கால்நடையாக தாகித்தவர்களாக நாம் அவர்களை அல்லாஹ்வை நோக்கி நரகை நோக்கி அழைத்து செல்வோம் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இவ்வளவு பயங்கரமான ஒரு காட்சி தான் அந்த மறுமை நாளையிலே நடக்க இருக்கின்றது. எனவே உலகத்திலே ஆரம்பத்திலே தோன்றிய மனிதன் முதல் இறுதி வரைக்கும் வந்த அனைவரும் மிக பெரும் ஒரு ஆச்சரியமான ஒரு பரீட்சையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். பயங்கரமான ஒரு கேள்விகளுக்கை நோக்கி நாங்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எதற்காக நாங்கள் செல்கின்றோம்? ஆம், நமது காரியங்களுடைய கூலியை நாங்கள் பார்ப்பதற்காகவே, உலகத்திலே நாங்கள் செய்தவற்றின் கூலிகளை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் செல்கின்றோம்.